பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போது அதில் ஒரு 10 முந்திரி, கொஞ்சம் திராட்சை போட்டு வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் வறுத்ததும் பொன்னிறமாக வந்துடும். அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் ஒரு கப் ரவையை போட்டு வறுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன் நான். அதில் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, எல்லோ ஃபுட் கலர் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொதி வரட்டும். கொதி வந்ததும் எடுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறுங்க. விடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போது இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணி கிளறிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறின பிறகு இந்த மாதிரி வந்துடும். அதில் ஒரு ஸ்பூன் நெய், உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் கொஞ்சம், எடுத்து வச்சுருக்க பைனாப்பிள் போட்டுக்கோங்க. பைனாப்பிள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் பைனாப்பிளை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு.